கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிராஸ் ஜெனரேஷன் யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண, இதுல வருகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனேமே அவர்கள் ரெவிதீம் என்கிற இடத்தில் அமலேக்கியருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய அவங்க தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது மோசே சொல்லுகிறார் யோசுவாவின் இடத்துல, நீ யுத்த வீரர்களை தயார் செய்து நீ அமலேக்கியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணப்போ நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு மலையின் மேல் நிற்பேன் என்று சொல்லி அங்கே மோசே மலையின் மேல தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவராய் அங்கே நிற்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் கரங்களை விரித்து நேரா வச்சிருக்கிறாரோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். எப்பொழுது அவருடைய கை தளர்ந்து கீழே விழுகிறதோ அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியர் மேற்கொள்றாங்க, அவங்க ஜெயம் பெறுகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனை வந்தது. ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை கீழே வச்சு அதன் மேல மோசையை உட்கார வச்சு ஒரு கைய ஆரோனும் இன்னொரு கைய ஊரும் அங்கே தாங்கி பிடித்து கொண்டே இருந்தாங்க. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அங்க அவனுடைய கையை பிடித்து கொண்டே இருந்தாங்க. சோ அதனால கை விரித்து வைக்கப்பட்டிருந்த நிலைமையிலே இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் இதுல இருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், அன்னைக்கு மோசே தன்னுடைய கை வலிக்கிற பொழுதெல்லாம் தன்னுடைய கரத்தை தளர்ந்து கீழே விட்டு விட்டார். அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி உண்டானது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷத்திற்கு முன்பதாக தன்னுடைய கரங்களை விரித்து நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சிலுவையிலே காண்பித்தார். தன்னை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தரளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கொண்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். மோசே யுத்தம் முடிந்ததற்கு பின்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யெகோவா நிசி என்று சொன்னால் தோல்வியான நேரத்துல, துவண்டு போன நேரத்துல நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். அன்றைக்கு எப்படி அமலேக்கியருக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட தோல்வியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அல்லது உங்களுடைய நிலைமையை மாற்ற முடியாது என்கிற சூழ்நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற, உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கலங்காதீங்க, தியங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் தோல்விகள் எல்லாம் மாற்றி உங்களுக்கு வெற்றியை தருகிற யெகோவா நிசி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். ஆமென்.